ஷியாம் வந்து ஏன் அதை அரசியலா பார்க்கணும்? இவங்கெல்லாம் அரசியலா பார்க்கறாங்க சார். அவர் பிரசன்னாவுக்கு ஒரு அரசியல் இருக்கு, ரவிக்குமாருக்கு ஒரு அரசியல் இருக்கு. இது அரசியலாவே பார்க்க கூடாதே சார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்வதுதான் வந்து திமுகவுக்கு நல்லது. என்ன காரணம்னா பாரதிய ஜனதாவோட எதிர்ப்பு வாக்கு வங்கி அவங்களுக்கு முழுமையா கிடைச்சிரும். அண்டர்லைன்டா நீங்க பாருங்க, இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடருது, நல்லா போச்சு ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, 10% அண்ணாமலை கணக்குப்படி 10% வாக்குங்க பாரதிய ஜனதாவுக்கு 2024. அப்படின்னா 90% எதிர்ப்பு. அப்போ 90% எதிர்ப்பு வாக்கு வங்கி வர்றதை விரும்புவாங்களா மாட்டாங்களா? தங்களுக்கே கிடைக்கணும், விஜய்க்கு வேண்டாம், நமக்கே கிடைக்கட்டும். முருகன் மாநாடு அதுக்கு உதவி செய்யுதுல்ல. பெரியாரே வந்துங்க இளஞ்சி முருகன் கோயிலுக்கு போனவர் தான். ரசிகமணி டிகேசியோட 60வது பிறந்த நாள் நினைக்க பெரியார் அதை வந்து அவர் அப்பவுமே அந்த வார்த்தையை சொன்னார். அவர் முருகன் வந்து மொழியோட கடவுளுங்கிற வார்த்தையை பெரியார் சொன்னார். எதற்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அரசியல் ரீதியாக ஒரு மாநாடு நடக்குது, அதை எல்லாரும் ஒத்துக்கிடணும். அந்த அரசியல் மாநாடு முருக பக்தர்கள்ங்கிற அந்த பேனர்ல நடக்குது, ரைட்டு. இந்த அரசியல் மூலமாக முருக பக்தர்கள் அனைவரும் வாக்குகளையும் வாங்க முடியுமான்னா அதுக்கு தான் பிரசன்னா சொல்ற உதாரணம். எல்லா கோயில்களுக்கும் இவ்வளவு கூட்டம் வருது, 30 லட்சம் 40 லட்சம் லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஒரு அண்டர்லைன் வார்த்தை இருக்கு, அவ்வளவு பேரும் திமுக ஓட்டு போடுறாங்க. அப்போ அது எப்படி போடுவாங்க? கிரிவலத்துக்கு வர எல்லாரும் திமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? இல்ல, மக்கள் வந்து எப்போதுமே அவரவர்கள் நலனுக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர மதத்துக்காக ஓட்டு போடல. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை நம்ம ஏன் சொல்றோம்னா, மதத்தை காப்பாற்றுவதற்கு யாரும் தேவையில்லை, மதம் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும். அப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியாவிட்டால் அது மதமே இல்லை. மதத்தின் பெயரால வில்சன் ஒரு அம்சத்தை ஒரு பாயிண்ட் மேற்கோள் கொடுக்கிறார்ல சார், ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதுக்காக ஒரு மாநாட்டை நடத்துறாங்க அப்படிங்கிறாரு. இங்க உரிமை மீட்பது, ஒருங்கிணைப்பது கூட இல்ல, உரிமை மீட்க வேண்டிய அவசியத்திலிருந்து இந்த மாநாட்டை நடத்துறாங்க. இல்ல சார், வாழ்வியல் தமிழ்நாட்டில் இந்து மக்கள் என்ன உரிமையை இழந்திருக்காங்க உண்மையிலே எனக்கு புரியல. அஜினமூர்த்தியே சொல்லாத என்ன உரிமையை இழந்திருக்கிறாங்க, எப்படி இழக்க முடியும்? இங்க இருக்கு மொத்தம் மிஞ்சி போனா 15% பிற மதத்தினருங்க, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்த்து முழுக்க முழுக்க இந்துக்கள் தான். இந்துக்களோட ஓட்டை வாங்கி தான் எம்ஜிஆரும் ஜெயிச்சிருக்காரு, கலைஞரும் ஜெயிச்சிருக்காரு, காமராஜரும் ஜெயிச்சிருக்காரு. அப்ப எப்படி என்ன இந்து மக்கள் என்ன உரிமையை இழந்ததாக இவங்க கற்பிதம் பண்றாங்க? போலியாக ஒரு கற்பனாவாதத்தை கிரியேட் பண்ணி அதை அரசியலுக்கு கொண்டு வர்றது பாரதிய ஜனதாவோட டோட்டலா அவங்களோட பேட்டர்னே இதுதான். ஆனா இதுல ஒண்ணு தானே, அதாவதுங்க எதிர்ப்பை வந்து மெயின் இஷ்யூ என்னன்னா, இதை வந்து அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துறதை காட்டிலும் திமுகவோட திராவிட கட்சிகள் அதிகமாக பயன்படுத்துறதோட நோக்கமே என்னன்னா, இந்த ஜாதியா பிரிக்கிறதுக்கு இது பயன்படுறதுனால தான் இதை ரொம்ப முன்னெடுத்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய குறை. நீங்க ஜாதியா பிரிக்காம நீங்க ஜாதியா பிரிச்சு அதை நம்புகிற ஆர்எஸ்எஸ் இல்ல, நீங்க நம்புகிற வர்ணாசிரம தர்மம், நீங்க தான் ஜாதியை கொண்டு வந்தது, நீங்க தான் மதத்தை கொண்டு வந்தது. சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி வாழக்கூடிய இந்து சமூகத்தில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. பேசல